Subscribe now and press the bell icon. Never miss an update. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் மஞ்சூரியன் வீட்லயே செய்யறது எப்படின்னு பாக்கலாங்க. இந்த பன்னீர் மஞ்சூரியன் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க முடிக்கும் ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் கூட வெஜ் பிரியாணி கூட எல்லாம் சாப்பிடறதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷனா இருக்குங்க. ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றது கூட போய் பார்க்கலாம். பன்னீர் மஞ்சூரியன் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா இந்த பன்னீரை ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. இந்த பன்னீர் கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. நான் எல்லாமே இந்த ஸ்பூன்ல தாங்க மெஷர் பண்ண போறேன். நீங்க எல்லா பொருளும் ஒரே ஸ்பூன்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்தனதுக்கு அப்புறமா இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. நான் சொல்ற மெஷர்மெண்ட் எல்லாமே 200 கிராம் பண்ணிருக்குதாங்க. நான் மொத்தமா 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருந்தேன், அது அப்படியே இது கூட சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட அந்த ரெட் கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர், ரெட் கலர் கேசரி பவுடர் சேர்த்திருக்கீங்க. நீங்க இதுக்கு பதிலா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம், இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க. அடுத்ததா இந்த பன்னீர் மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஆரம்பத்துல நம்ம சேர்த்துன மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் இந்த பன்னீர் கூட நல்லா கலந்துடணும். அதனால தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி மாவு மட்டும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவுல இந்த பன்னீர் கூட நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஒரே டைம்ல தண்ணி சேர்த்தக்கூடாது. நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே இந்த பன்னீர் கூட கோட் ஆயிரணுங்க. அப்பதான் பன்னீர் நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த மசாலா டேஸ்டா இருக்கும். பாருங்க, நான் சேர்த்துன மசாலா எல்லாமே அந்த பன்னீரை நல்லா கோட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. நான் காமிக்கிற பதத்தை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்திருக்கீங்க. எண்ணெய் நல்லா மிதமான சூடானதுக்கு அப்புறமா ஃபிளேம் நல்ல அளவுக்கு மீடியம் நடுவில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்து வச்சிருந்த பன்னீரை இதுல ஒவ்வொன்னா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பன்னீர் நீங்க எடுத்து எண்ணெயில சேர்க்கும் போது அதுல ஃபுல்லா மசாலா கோட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இல்லைன்னா வெறுமனே பன்னீர் மட்டும் பொரிஞ்சு வரும். அந்த மஞ்சூரியன் அவ்வளவு டேஸ்டா இருக்காது. அதனால ஒவ்வொரு டைம் நீங்க பன்னீர் எடுத்து எண்ணெயில சேர்த்து பொரிக்கும் போது அந்த மசாலா நல்லா கோட்டான மாதிரி ஃபுல்லா கோட் பண்ணி அந்த எண்ணெயில சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்கும் போது ஃபிளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்து மாவுனால ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கும். இதுல நல்லா பிரிச்சு விட்டுட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, பாதி வெந்துருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபிளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு வேக வச்சிடுங்க. கருகிருச்சுன்னா அந்த மஞ்சூரியனோட டேஸ்டே மாறிடும். இப்போ ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பொரிச்சு எடுத்துட்டேங்க. பாருங்க, சூப்பரா பொரிஞ்சு வந்திருக்கு. மிச்சம் இருக்க பன்னீர் எல்லாத்தையும் இதே மாதிரி சேர்த்து பொரிச்சுக்கலாங்க. அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கீங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா பன்னீர் பொரிச்ச அதே எண்ணெயை ஒரு 2 கரண்டி அளவுக்கு இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்ச பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாங்க. பாத்தீங்கன்னா இஞ்சி கூட கொஞ்சமா துருவி சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி சேர்க்கல, வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு. பூண்டு 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பூண்டு 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சன்னமா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி நிறம் மாதிரி நல்லா சுருங்க வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறாங்க. ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் நம்ம சேர்த்துன வெங்காயத்து கூட நல்லா கலந்துடணுங்க. ஃபிளேம் நல்லா சிம்ல வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சோயா சாஸும் ரெட் சில்லி சாஸும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் போதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபிளேம் லோலயே வச்சு நல்லா வதக்குங்க. 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன் தண்ணியில கரைச்சதுல சேர்த்துக்கலாங்க. நான் கார்ன்ஃபிளவர் மாவுல எதுவும் சேர்க்க போறது இல்ல.
இப்போ 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்ப இந்த மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் பொரிக்கும் போது சேர்த்திருந்தோம், அதுக்கப்புறம் இப்பதான் சேர்க்கிறோம். உப்பு பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருந்த பன்னீர் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃபிளவர் மாவெல்லாம் கரைச்சு சேர்க்காமே நமக்கு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல சூப்பரா வருங்க. கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்தா நம்ம கொஞ்சம் சொதன்னு லிக்விடா இருக்கும். இது நல்ல செமி கிரேவி மாதிரி நமக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்காமே சூப்பரா வரும். பாருங்க இப்ப நம்ம சேர்த்துன பன்னீர் எல்லாமே அந்த வெங்காயம் இது கூட நல்லா கலந்து வந்துருச்சு. இப்ப சூப்பரா நமக்கு பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல பொடியா நறுக்கிற மல்லித்தலை தூவி ஃபிளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சுட சுட சுவையான பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பன்னீர் மஞ்சூரியன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.